ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ யூஆர்எல்ல நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுதான் செல்லருக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். சப்போஸ் யார் உங்களை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நம்பர் மேலே இருக்கணும். 91 இந்த நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் டிஃபால்ட்டாக பாருங்கள், இங்கே யார் அவங்க நேம் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க நேம் இங்கே வந்துடும். அப்போது நீங்கள் உங்களுக்கு கீழே யாரையாவது ரெஃபர் பண்ணணும், செல்லராக உங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது டிஃபால்ட்டாக உங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. இப்போ ஒரு கடை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அந்த கடையோட டீட்டெயில் நான் இங்கே கொடுக்குறேன். தென் அங்கே இது என்னென்னா ஷாப்போட நேமு, அந்த ஷாப் நேம் அங்கே என்ன டிஸ்பிளே எப்படி டிஸ்பிளே ஆகணும். நான் சும்மா சாம்பிள் டைப் பண்ணுறேன். அங்கே யார் காண்டாக்ட் பண்ணணும், அந்த காண்டாக்ட் பண்ணுற பர்சனோட நேம் என்ன, அவருடைய மொபைல் நம்பர், அந்த என்ன நம்பரோ அந்த நம்பரை டைப் பண்ணிடுங்க. இது அவர் இந்த ஷாப் என்ன கேட்டகரியில் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு, இதில் உங்களுக்கு இது என்ன வரும்னு பாருங்கள். சப்போஸ் வெஹிக்கிள்ஸ் சைக்கிள் ஷாப்புனால வெஹிக்கிள்ங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு சைட் இருந்ததுன்னா அந்த சைட் கொடுங்க. அந்த கடை எந்த ஊரில் இருக்குது, தென் அப்புறம் அது அவங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள். இல்லை அந்த பிஸ்னஸோட டீட்டெயில், இது ஒரு சைக்கிள் மார்ட்டு, இது வந்து பாஸ்ட் 5 years ரன்னிங் அட் ஹீரோ, இந்த மாதிரி அந்த கம்பெனி அந்த ஷாப் பற்றியான டீட்டெயில் கொடுத்துருங்க. தென் அந்த ஷாப்போட அட்ரஸ்ஸு, தென் அதோட பிஸ்னஸ் ப்ரூஃப், அவங்க ஏதோ ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ப்ரூஃப் அது என்ன இருக்கோ அந்த பிஸ்னஸ் ப்ரூஃபாக அதை அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இது தெரியும், ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க, ஐ அக்ரி, சப்மிட், அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். இது ஆல்ரெடி நம்பர் இருக்குன்னு சொல்லுது. சப்போஸ் புது நம்பராக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகிடும். சிம்பிள், ஒரு ஷாப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் இவ்வளோ தான். இது செல்லர் லாகின்னு. நீங்கள் செல்லராக ரிஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைக்கும். அது யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்படி லாகின் பண்ணிங்கன்னா இந்த லாகின்ல என்ன இருக்குன்னா ஹோம், ஆர்டர்ஸு, என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஹோமில் உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து எவ்வளோ லீட் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். சப்போஸ் நான் இந்த கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கேன், இதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னா, நான் இவங்க கொடுத்துருக்கிறது 4000க்கு ஆட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீச் ஆகிருக்கிறது 665 ரீச் ஆகிருக்கு. தென் இதில் என்னென்ன யார் யார் வியூ பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் லீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்மகிட்ட யார் யார் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டருக்குள்ள போனீங்கன்னா என்னைக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, அதான் அவங்களுடைய ஆர்டரோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இங்கிருந்தே நீங்கள் பார்த்துக்க முடியும். ப்ராடக்ட் அப்படிங்கிறது சிம்பிள், நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிவிட்டு இமேஜையும் அப்லோட் பண்ணிடலாம். ஒரே பல்காக எக்ஸலில் அப்படியே இமேஜை அப்லோட் பண்ணி விட்டுலாம். சாரி, பல்காக ஜிப் ஃபைலில் இமேஜ் அப்லோட் பண்ணிடலாம். எக்ஸலில் ப்ராடக்ட் இதே ஃபார்மேட்டில் ப்ராடக்டை நம்ம அப்படியே இதுக்குள்ளார இம்போர்ட் பண்ணிட்டோம்னா டோட்டல் ப்ராடக்ட் நமக்கு இங்கே கிடைச்சிரும். அந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கும். நாம் இங்கே காமிக்கிற இங்கே கொடுத்துருக்கிற இந்த ப்ராடக்ட் தான் வியூவருக்கு ஆர்டர் பண்ணும்போது விசிபிள் ஆகும். சரி, அப்போ ஆட் லைப்ரரி அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆட் கொடுக்கலான்னு யோசிக்கிறீங்களோ அது எல்லாம் நீங்கள் ஆடாக இங்கே போட்டு பர்மிஷன் வாங்கி வச்சுக்கணும். எப்பெல்லாம் இந்த ஆடை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கேம்பெயின் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டெலிவரி ஆகிடும். ஆஃபர்ஸ், நீங்கள் எதுவும் ஆஃபர் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் என்ன தேதியிலேருந்து என்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு விசிபிள் ஆகணும்,
என்ன ஆஃபர் அப்படிங்கிற டீட்டெயில் குடுத்துட்டோம்னா, அந்த ஆஃபர் யார் யாரெல்லாம் கேட்டாங்கங்கிற டீட்டெயில் உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிரும். அவங்க யாராவது உங்களுக்கு ஆஃபர் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா, இங்க கிடைக்கும் நமக்கு. தென் லீடோட டீட்டெயில் இங்க பார்த்துக்க முடியும். சேம் டைம் அக்கவுண்ட்ஸ். நீங்க இனிஷியலா எவ்வளோ பே பண்ணீங்க? எவ்வளோக்கு கேம்பெயின் ரன் பண்ணீங்க? பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் இங்கேயே தெரியும். இதுல ஹோம்ல நீங்களே இப்போ சப்போஸ் அமௌண்ட் தீர்ந்துருச்சு அப்படின்னா, நீங்களே அமௌண்ட்ட ஆட் பண்ணிக்க முடியும். இதுல போயிட்டு ரேசர் பே அமௌண்ட். இதுல ஜஸ்ட் நீங்க அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு ₹1000 அப்படின்னா, ₹1000 நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, இதுல பேமெண்ட் கேட்வேல ஓப்பன் ஆகும். பேமெண்ட் கேட்வேல ஓப்பன் ஆனதும், நீங்க பே பண்ணதும், உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆட் ஆகும். உங்களுக்கு கிரெடிட் ஆகும். தென் உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய ப்ரொஃபைல் இதுதான் உங்களுடைய செல்லருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே.